இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஆண்டு கணக்கில், நீ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ உனக்கு சொல்றேன் பாரு அண்ணே, இந்த சென்னையில கொரியன் முதலாளி கொண்டாயின்னு ஒரு தனியார் முதலாளி ஒரு கொண்டாய் அப்படின்னு ஒரு கார் நிறுவனம் வச்சிருக்காப்ல. ஒரு கேள்வி அண்ணன் உண்ட கேட்கிறேன், இந்த கொண்டாய் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன வேளாங்கண்ணி மாதாட்ட இல்ல எங்க கோயில் எங்க குலதெய்வம் காளியாத்தாட்ட இல்ல ஏதாவது சிவன் முருகனுக்கு எது வேண்டி நத்தி கடனா ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்கு வரான்? அவன் நிலத்தில் அவன் வளத்தை பாதுகாத்து என் நிலத்தில் இருக்கிற நீரை வேட்டையாட வர. இங்க வளர்ச்சி என்று கட்டமைக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு என்று காதிலே தேன் ஊற்றப்படுகிறது. ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணீர். பாரு நான் சொல்றேன், எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது பாரு. இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சு கொள்ளலாம் என்று ஒப்பந்தம். உற்பத்தியிலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிறகு உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துச் செல்ல 8 வழி 4 வழி சாலைகள். பிறகு மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது. இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனார் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இங்கே இருந்தால் 50,000 கொடுத்தால் போதும். அப்ப மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சாலை போடுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதெல்லாம் உனக்கும் எனக்கும் அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.